வணக்கம் and welcome to Sprite வழங்கும் Good morning தமிழ். வணக்கம் அருண். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். இந்த காலை வேளை எப்படி இருந்தது? ரொம்ப காலை வேளை இருந்ததா? அந்த பயணப்படும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த சில்னஸ் என்னால உணர முடிஞ்சுது. ஆனா அந்த குளோபல் வார்மிங் அப்படிங்கிற விஷயம் ப்ராசஸ்ல இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் புரியுதுங்க. அப்படியே அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் லேட்டர் ஆன் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இன்னைக்கு இந்த நாளை வந்து அறிமுகப்படுத்துறதுக்காக ஒரு கதை இருந்தா நல்லா இருக்கும். எக்ஸாக்ட்லி. இந்த குளோபல் வார்மிங்லாம் என்னதான் ஆனாலும் நம்மளோட பர்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தேவையான விஷயம். ஸோ பணத்தை பத்தி தான் ஒரு கதை சொல்ல போறேங்க. ஒரு ஊர் இருந்துச்சான். அங்க பாத்தீங்கன்னா அந்த வழக்கமான கேரக்டர்ஸ் எல்லாமே இருந்தாங்களா, ஹீரோ ஹீரோயின் பஞ்சாயத்து தலைவர் அந்த மாதிரி எல்லாருமே இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு கருமி இருந்தாராம். அவர் வந்து இந்த வட்டிக்கு விடுற தொழில் வந்து பண்ணிட்டு இருந்தாராம். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பமே இல்லாம தன்னந்தனியா இருந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா பணத்தையும் வந்து அவருக்கே சேமிச்சு வச்சுக்கிட்டாராம். அவருக்கு வந்து காசு மேல அவ்வளோ ஆசை இருந்துச்சான். ஸோ இந்த காசு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏழைகள் அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாமே கடன் கொடுத்துட்டு வந்து வட்டியை முதலமா கராரா வந்து கலெக்ட் பண்ணிட்டே இருப்பாராம். யாராவது வந்து எங்களுக்கு காசு தர முடியல அப்படின்னு கெஞ்சினா கூட வந்து இல்ல குடும்பத்துல எங்களுக்கு நிலைமை சரியில்லை, இல்ல எங்களால இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா கூட கேட்கவே மாட்டாராம். வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒன்று வந்து எடுத்துட்டு போயிடுவாராம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கராரான கருமையா இருந்தப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல ஒரு திருவிழா வந்துச்சான். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. அதாவது காசு வாங்குறவங்க வருவாங்க, கொடுக்குறவங்க வருவாங்க, இல்ல இவர் எல்லார் வீட்டுக்கும் தேடி போயிட்டு காசை வந்து திருப்பி வசூல் பண்ணிட்டு வருவாரு. அன்னைக்கு அந்த கிராமத்துல ஒரு திருவிழா நடந்துச்சான். அந்த திருவிழான என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே அவங்க கிட்ட இருக்க ஒரு பொருளை வந்து இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு கொடுத்து அவங்க வீட்டுல இருந்து ஒரு பொருளை வந்து பண்டமாற்று முறை மாதிரி வச்சுப்பாங்களாம். இது அந்த கிராமத்துக்கே உரிய ஒரு திருவிழாவா இருந்துச்சான். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் வீட்டுக்கும் யாரும் வரல. என்னடா எல்லாருமே வந்து பணக்காரன் ஆயிட்டாங்களா, எப்படி நம்ம கிட்ட காசு வாங்காம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரே வெளில போயிட்டு யாராவது ஆசை காட்டி காசு கொடுக்கலாம் வட்டிக்கு அப்படின்னு போனப்போ வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு தான் இவர் புரிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஒரு திருவிழா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே அவ்வளோ மகிழ்ச்சியா வந்து எதையுமே எதிர்பார்க்காம அவங்க கிட்ட இருக்க ஒரு பொருளை இன்னொருத்தங்க கிட்ட கொடுத்துக்கிறது, அவங்க வீட்டுல இருந்து இன்னொரு பொருளை வாங்கிக்கிறது, அப்படி இருந்தப்போ தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஏன் யாருமே இது மாதிரி கொடுக்கல, நம்மளும் இந்த மாதிரி யாருக்கா கொடுக்கலாமா, ஐயோ கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு உண்மை புரிஞ்சிருக்கு. என்னதான் காசு அப்படிங்கிற விஷயத்துக்காக நம்ம வீட்டுக்கு தேடி எல்லாருமே வந்தாலும் இல்லை நம்ம எல்லாருக்கிட்டையும் காசை பற்றி வந்து பேசினாலும் ஒரு அன்பு ஒரு பரிமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுறப்போ நம்ம இந்த ஊரில் ஒரு ஆளாக கூட யாருமே மதிக்கவே இல்லை. ஸோ காசு கண்டிப்பாக ஒரு விஷயம் இல்லை, கண்டிப்பாக நம்மளே ஒரு 4 பேர் ஏதாவதுனா வந்து கேட்கணும், இல்லை ஒரு நல்லதுக்கோ கெட்டதுக்கோ அவங்க வந்து நம்மளுக்கு உதவணும், இல்லை நம்மளை யாராவது காணாமல் போயிட்டா வீட்டுக்குள்ளேயே நம்மளுக்கு ஏதாவது ஆயிட்டா கூட கண்டுக்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிற தவறை உணர்ந்து அன்னையிலேருந்து அவருக்கு காசு மேலே இருக்க ஆசையும் போயிடுச்சான். கொஞ்சம் அந்த வட்டி தொழிலையும் கொஞ்சம் லீனியண்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவ ஆரம்பிச்சிட்டாராம். அந்த கருமித்தனத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டாங்க. இது வந்து பேக் சென்ச்சுரிஸ்ல நடந்த ஒரு கதையா இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் வந்து எல்லாருக்குமே பொருந்துற மாதிரியான ஒரு கதையை வந்து சொல்லியிருக்கீங்க வருண். இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப சாதாரணமா வந்து மக்கள்லாம் வந்து சொல்லுவாங்க, ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்திருக்கான் அப்படிங்கறத எப்படி ஜட்ஜ் பண்றதுன்னா அவன் வீட்டுக்கு நடக்கிற ஒரு நல்ல காரியமோ கெட்ட காரியத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு வந்து மக்களை அன்பால சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து நாம வாழ்ந்ததுக்கான ஒரு தடயமா வந்து இருக்கும் இல்லையா? கண்டிப்பா சொன்னீங்க. ஆனா நம்ம எந்த அளவுக்கு தடயம் விட்டு போறோம் இந்த உலகத்துல அப்படிங்கறத நம்ம கொட்டிட்டு இருக்க இந்த குப்பைகளும் பிளாஸ்டிக்கும் நம்ம போட்டுருக்க அந்த கழிவுகள் மூலியமா தான் இப்போ நம்ம காண்பிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றேன். பட் குட் வைப்ரேஷன்ஸ் டெய்லி எல்லாருக்குமே நம்ம உடம்புல இருந்து வெளிப்படுத்தலாம், நம்ம மனசுல இருந்து வெளிப்படுத்தலாம். அதுக்கான ஒரு பயிற்சி தான் வந்து பாத்தீங்கன்னா வல்லமை கொள் அப்படிங்கிற பகுதியில் வரக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு கத்துக்கலாம். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற யோகா பேர் மத்யாசனம், ஃபிஷ் போஸ்டர்னு சொல்லுவாங்க. ஃபிஷ் போஸ்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த யோகானால வீசிங் ட்ரபிள், சைனஸ், மைக்ரேன், கோல்டு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனை யாருக்கு இருந்தாலும் இந்த யோகாவை கண்டிப்பாக செய்யலாம். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த யோகாவோட ப்ரீதிங்கோடு சேர்த்து பண்ணும்போது தான் அந்த யோகாவுக்கு 100% பெனிஃபிட் கிடைக்கும். அதை மாதிரி இந்த யோகாவை நீங்கள் செய்யும்போது முடிந்த அளவுக்கு உங்களுக்கு சாப்பிடாத பார்த்துக்குங்க. சாப்பிட்டு செஞ்சிங்கன்னா எஃபெக்டே இருக்காது. அதனால் இந்த யோகாவை செய்யும்போது சாப்பிடாத எம்டி ஸ்டொமக்கில் தான் செய்யணும். நைட்டில் தூங்க போகும்போது செய்யணும். இது எப்படி சார் முடியும், தூங்கும்போது செய்யணுன்றீங்க, சாப்பிடக்கூடாதுன்றீங்க, எப்படி சார் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு சாப்பிடுங்க, இல்லை ஒரு 7:30க்கு நீங்கள் சாப்பிட்டா கூட கண்டிப்பாக இந்த யோகா ஒரு சாப்பிட்டதுக்கும் நீங்கள் தூங்குறதுக்கும் மினிமம் ஒரு 1 to 1.5 hours கேப் இருக்கும். அப்போ கண்டிப்பாக இந்த யோகாவை செய்யணும். இன்றைக்கி இந்த யோகாவை எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம். மத்யாசனம், ஃபிஷ் போஸ்டர். மெதுவாக கால்களை நீட்டுங்க, படுங்க, அப்படியே ஃபுல்லாக படுங்க. முதல் நிலை, 2ஆம் நிலை, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். 2 கைகளை பேக்கில் கொண்டு போங்க, தலைக்கு பின்னாடி. தலையை நல்லா உள்ளே கொண்டு வாங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு. கைகளை அங்கேயே வச்சுக்கோங்க, கையை எடுக்காதீங்க. உங்களோட முதல் நிலை வந்து உங்களோட ஃபுல் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது தலைக்கு. பாதி வெயிட்டை கையிலையும் பாதி வெயிட்டை ஹெட்டுக்கும் கொடுக்கணும், தலைக்கும்.
இந்த போஸ்டரில் அப்படியே 10 டைம்ஸ் நல்லா சவுண்டாக மூச்சு இழுத்து விடணும். எவ்வளோக்கு எவ்வளோ சவுண்டாக மூச்சு இழுத்து விட்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட லங்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். நல்லா சவுண்டாக மூச்சு இழுத்து விடுங்க. இந்த யோகா பண்ணுறதுனால வீசிங் சைனஸ் மட்டும் இல்லை, தைராய்டு பிரச்சனை கூட சால்வ் ஆகும்னு சொல்லலாம். அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு யோகா இது. அதனால் இந்த யோகாவை கண்டிப்பாக நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். 10 டைம்ஸ் ப்ரீதிங் இழுத்து விடணும். மெதுவாக அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம் தலையை. இது முதல் நிலை, இது ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2 பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த முதல் நிலையை நீங்கள் ஒரு வாரம் கண்டிப்பாக வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டேஜ் 2 பண்ணுங்கள். ஸ்டேஜ் 2 பண்ணும்போது எப்படி பண்ணணுன்னா, இப்போ மறுபடியும் தலையை உள்ளே கொண்டு போங்க. இப்போ 2 கைகளை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. இப்படி வைக்கணும். இப்போ உங்களோட 2 கைகளை இந்த போஸ்டரில் வச்சுட்டு இப்போ மறுபடியும் நல்லா சவுண்டாக மூச்சு இழுத்து விடுங்க. பேக் பெயினே வராது. இது நீங்கள் செய்யும்போது முக்கியமாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரே யோகாவில் எத்தனை பெனிஃபிட் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பேக் பெயின் வராது, உங்களுக்கு வீசிங் சைனஸ் மைக்ரெயின்லாம் வராது. அந்த வகையில் இது ரொம்ப முக்கியமான யோகான்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே சின்ன வயசுலேயே ரொம்ப ட்ரபிள் பண்ணுற ஒரு விஷயம் வந்து கோல்டு தான். மெதுவாக அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிங்கம்மா. இப்போ சின்ன வயசுலேயே எல்லாருக்கும் ட்ரபிள் வரதுன்னு சொன்னால் எல்லாருக்கும் கோல்டுன்னு சொல்கிறோம். ஏன்னா இப்போ ஜென்ரலாக என்ன சொல்கிறேன்னா, எங்களுக்கு இந்த வைரஸ் அட்டாக் ஆகிடுச்சு, எங்களுக்கு கோல்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பேரண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க, எதிர அவங்க வீட்டிலேருந்தே வாட்டர் பாட்டில் தண்ணி கொண்டு போயிடுறாங்க. ஹோட்டலில் போனால் கூட உங்களுக்கு தண்ணியே குடிக்கிறது இல்லை. அதை மாதிரி என்ன பண்ணணுன்னா, நீங்கள் எங்கே போனாலும் சாப்பிட்டீங்கனாலும் உங்களுடைய இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு யோகான்னு கூட இதை சொல்லலாம். அதனால தான் இந்த யோகாவை பண்ணும்போது லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும். அப்படியே மெதுவாக எழுந்து உட்காந்துருங்கம்மா. சுகாசனத்தில் உட்காந்துருங்க. மெதுவாக எழுந்து. இந்த யோகா வந்து உங்களுடைய இம்யூனிட்டியை நல்லா டெவலப் பண்ணும். இந்த யோகா வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட இம்யூனிட்டி டெவலப் பண்ணும். உங்களோட ஹார்ட், உங்கள் லங்ஸ் எல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். ஏன்னா உங்களுடைய அந்த போஸ்டரில் ப்ரீதிங் பண்ணுறதுனால உங்களோட ஹார்ட்டு, உங்கள் லங்ஸ் எல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். சைனஸ், வீசிங், மைக்ரெயின் எதுவுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தைராய்டு ப்ராப்ளம் கூட கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த யோகாவை. நாளைக்கு வேறு ஒரு யோகாவை உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம். மத்ஸ்ய ஆசனம் அப்படிங்கிற ஆசனத்தை கற்றுக்கிட்டோம். அந்த மச்சி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு வந்து மீன் அப்படிங்கிறது தான் பொருள் இல்லையா? ஸோ ஒரு அனிமல்ஸ் கிட்ட இன்ஸ்பயர் பண்ணி நம்ம எடுத்துக்கூடிய அந்த யோகாசனம் எல்லாத்தையும் ஒரு நாளும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபார்முலா வந்து இருக்கிறத வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது. டிசைன்டு பர்ஃபெக்ட்லி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு யோகாசனங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யோகாசனங்கள் ஒரு அனிமலோடைய போஸ்டர்ஸ்ல இருந்து வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. இதையும் தாண்டி வந்து ஒரு மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய குறைபாடுகள், நோய்களாகட்டும் இல்லை வந்து இந்த வலிகளாகட்டும், அதை வந்து தீர்க்கிற மாதிரி தான் வந்து ஒரு யோகாசனமும் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து நிறைய புது புது யோகாஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேர் பூனாசனம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே என்னங்க, பூனை தூங்கிட்டே இருக்கும்ல, அதுல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி தூங்கிட்டே இருக்காங்களா, அது ஒரு ஆசனமா? இப்படி எல்லாம் வந்து டிஃப்ரெண்டா வந்து இருக்கும்போது வந்து இந்த சூப்பர் பிரெயின் யோகா கேள்விப்பட்டிருக்கீங்க? யா, அதை பத்தி ஒரு சின்ன பிரேக் அப்புறம் நாம வந்து பேசலாம். இது உங்கள் ஸ்பிரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழ். வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்பிரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழ். சூப்பர் பிரெயின் யோகா பத்தி நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அதெல்லாம் தெரியும்ல உங்களுக்கு? இந்த மெமரி பவரை ஏத்துறதுக்காக மட்டும் இல்லாம நம்மளோட பிரெயின் பவரை கூட்டிட்டே போறதுக்காக அந்த சூப்பர் பிரெயின் யோகா ஒன்று பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? அதெல்லாம் பண்ணி பார்த்தது இல்லைங்க. இந்த தோப்புக்காரணம் மட்டும் போடுவாங்க, அது அதோட பேசிக்னு சொல்லுவாங்க ஜெனரலி. எக்ஸாக்ட்லி. ஸோ தோப்புக்காரணம் தான் வந்து சூப்பர் பிரெயின் யோகா. ஆனா அதுக்கு வந்து கொஞ்சம் வந்து அந்த செயல்முறையில வந்து வித்தியாசங்கள் வந்து இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து வெறும் தோப்புக்காரணம் மட்டும் போட்டா இதுதான் சூப்பர் பிரெயின் யோகா, நீங்க வந்து தப்பா எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக வந்து சொல்றேன். இந்த சூப்பர் பிரெயின் யோகா பண்றதுக்கு நம்ம நார்மலா தோப்பு காரணம் போடுற அதே போஸ்டர் தான். பட் ஏன்னா நம்ம இப்படி போடுவோம் இல்லையா, ஆனா கைகள் வந்து பேரலா, அதாவது உங்களுடைய இந்த தாடைக்கு வந்து பேரலா உங்களுடைய 2 கைகளையும் இப்படி பிடிச்சிட்டு காதை வந்து பிடிச்சிக்கணும். அதே மாதிரி நம்ம பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து உட்கார்ந்து எழுந்துக்கிற மாதிரி தான் நான் வந்து இந்த ஆசனம் வந்து பண்ணுவோம். அப்படி வந்து உட்காரும் பொழுது வந்து நம்ம எக்ஸேல் பண்ணணும், எழுந்துக்கும் பொழுது வந்து இன்ஹேல் பண்ணணும். இது வந்து ரிவர்ஸ் ப்ராசஸ்ல வந்து நம்ம வந்து பண்ணணும். யூஸ்வலாக நம்ம பண்றதை விட ரிவர்ஸ் ப்ராசஸ்ல வந்து பண்ணணும். நைஸ். ஆனால் இன்னைக்கு ஷைனி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து உபயோகமான ஒரு விஷயம் தான். ஆனால் வந்து முற்றிலுமா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த வெல்த் அப்படிங்கிறது அந்த யங்கர் டைம்ஸில் மணியாக இருந்தாலும் கொஞ்சம் ஓல்டர் டைம்ஸ் போயிட்டாலே வந்து ஹெல்த் தானே வெல்த் எப்போவுமே. எக்ஸாக்ட்லி. இந்த ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிங்கிறதும் வந்து ஒரு கியூரியஸான ஒரு டாப்பிக்காக தான் இருக்குது. பட் ஷைனி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
வயதானவர்களுக்கான ஊட்டச்சத்து, அதாவது நியூட்ரிஷன் ஃபார் தி எல்டர்லி பீப்புள். இப்போ எல்டர்லி பீப்புள் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய பாடி டீஜெனரேட் ஆக ஆரம்பிக்கும், பிகாஸ் அவங்களுடைய ஏஜிங் ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ எல்லா விதத்துலையுமே, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய பாடி காம்போசிஷனே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். லைக் எவ்வளோக்களவு மஸ்குலராக இருந்தாலுமே அவங்க வயதாக ஆக அவங்களுடைய லீன் மாஸ் எல்லாமே அவங்க லூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம பாடி எதெல்லாம் வந்து கான்ஸ்டிடியூட் ஆகிருக்கோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த ப்ரொபோர்ஷன்ஸ் வேரி ஆகும். லைக் வாட்டர் கண்டென்ட் லூஸ் ஆக ஆரம்பிக்கும், ஃபேட் கண்டென்ட் வந்துட்டு உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும், மசில் மாஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு ஆல்டர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம மீட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி டயட் நம்ம அட்வைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எல்டர்லி பீப்புள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மேஜர் அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீஜெனரேஷன். ஸோ நிறைய நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீசஸ் வரலாம், லைக் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டிமென்ஷியா வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நியூரோ டீஜெனரேட்டிவ், அதாவது அவங்களுடைய மெமரி லாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு தவிர்க்கிறதுக்கு தேவையான சுச்சுவேஷன்ஸை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஏற்படுத்தி தரணும். இது பாயிண்ட் நம்பர் 1. ஸோ அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு நியூட்ரிஷனலாக நமக்கு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் ரிச் சோர்சஸ் வந்து அவங்களுக்கு இதை ஹெல்ப் பண்ணும். அதாவது அந்த டிமென்ஷியா ஆர் பார்க்கின்சன்ஸ் இல்லை ஆல்சைமர்ஸ் இந்த மாதிரி டிசீசஸ் வராமல் தடுக்கிறதுக்கு கால்சியம் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண அவங்களுக்கு அந்த டீஜெனரேஷன் வந்து கொஞ்சம் நம்ம ஸ்லோ டவுன் பண்ண முடியும். ஸோ கால்சியம் ரிச் சோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி டைரி ப்ராடக்ட்ஸ், அதாவது பால் மற்றும் பால் பொருட்கள், இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை தவிர மற்ற நியூட்ரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனீமியாவை நம்ம தடுக்கலாம். ஸோ ஏன்னா அனீமியா வந்து உங்களுக்கு அயர்ன் டெஃபிஷியன்சி எப்போ வருதோ அது மூலமாகவே கூட அவங்களுக்கு நிறையா இந்த டீஜெனரேட்டிவ் டிசீசஸ் வரதுக்கு தேவையான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை தவிர வேறு என்னென்ன டிசீசஸ் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஜென்ரலாகவே இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு ரொம்ப ப்ரோன் ஆகிடுவாங்க. ஸோ இப்போ எல்டர்லி பீப்புளுக்கு வந்துட்டு இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன அப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின்ஸ் வந்து நம்ம ஜாஸ்தி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம அந்த ஃபுட் மூலமாக கொடுக்கறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா நம்ம நேச்சுரல் சோர்சஸ் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விட்டமின்ஸை அப்சார்ப் பண்ணுறது ஈஸி கம்பேரிங் டு மற்ற ஆர்டிஃபிஷியல் சோர்சஸ் லைக் சப்ளிமெண்ட்ஸ் மாதிரியோ அந்த மாதிரியோ. பட் அவங்களுக்கு வந்துட்டு எப்போ நேச்சுரல் சோர்சஸ் அவங்களால சாப்பிட முடியலையோ, சில பேருக்கு ரைட் ஃப்ரம் த மவுத் அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகலாம், அவங்களால சியூ பண்ண முடியாமல் இருக்கலாம், இல்லாட்டி அவங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்பராக இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த ரீசன்ஸ்னால வந்துட்டு அவங்களுக்கு அந்த பெலாட்டபிலிட்டி, டேஸ்ட் சேஞ்சஸ் எல்லாமே வரும் அவங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டேட்டில் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேஜில் நம்ம தாராளமாக அவங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணலாம். ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு ஃபிசிஷியனோட அட்வைஸில் நம்ம கொடுக்க வேண்டியது ஒரு கட்டாயமான ஒரு விஷயம். நம்மளாம் ஓவர் த கவுண்டர் போயிட்டு அவங்களுக்கு ஒரு விட்டமின் சப்ளிமெண்ட்டோ மினரல் சப்ளிமெண்ட்டோ கொடுக்கறது கண்டிப்பாக நல்லதே கிடையாது. ஸோ ஒரு ஃபிசிஷியனோட அட்வைஸோடு நம்ம எடுத்துக்கிறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ இது தவிர வந்து அவங்களுக்கு ஒரு பேசிக் மீல் பிளான் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்டான டயட் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா அவங்களால வந்துட்டு அந்த ஹை ஃபைபர் ஃபுட்ஸையோ இல்லை ரொம்ப ரிச்சான ஃபுட்ஸையோ வந்துட்டு அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வராமல் தடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டயட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ ஒரு சாஃப்ட் டயட் அப்படின்னா அது எப்படி இருக்கணும்னா, கண்டிப்பாக ஒரு சீரியல் போர்ஷன் இருக்கணும், ஒரு பல்ஸ் போர்ஷன் இருக்கணும், கூட வந்து ஏதாவது ஒரு ஃப்ளூயிட் பேஸ்டாக இருக்கணும். அது இட் கேன் பி அந்த ஃப்ளூயிட் பேஸ் வந்துட்டு ஒரு பால் பேஸ்டாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்களே வந்துட்டு ஒரு பிளாண்டா, அதாவது ரொம்ப ஸ்பைசியாக இல்லாத ஒரு கிரேவி மாதிரியோ ஒரு குழம்பு மாதிரியோ. ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி அதை ஃப்ளூயிடைஸ் பண்ணலாம், லிக்விடைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ எந்த மீலுமே வந்து அவங்களுக்கு ஃப்ளூயிட் பேஸ்டாக இருந்ததுன்னா அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அதை தடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளூயிட் வந்து கான்ஸ்டிபேஷன் அவங்களுக்கு வரக்கூடிய டைம்ஸ்லேருந்து வந்து அவங்கள ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் கான்ஸ்டிபேஷன் எல்டர்லி பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப காமனாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கண்டிஷன். ஸோ இதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட்ஸ் வந்து டெஃபினட்டாக அந்த கேஸ்ட்ரிக் மொட்டிலிட்டியை வந்து அது இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ ஃப்ளூயிட்ஸ் நிறையா இன்க்ளூட் பண்ணணும். இதை தவிர வந்து கால்சியம் அப்படிங்கிற நியூட்ரியன்ட் வந்து அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனரலாக இந்த பீப்புளுக்கு வந்துட்டு கொஞ்சம் டிப்ரெஷன் ஆர் ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி இந்த மாதிரி கண்டிஷன்ஸுமே வரதை நம்ம பார்க்கலாம். ஸோ மில்க் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அந்த ஆன்டி டிப்ரெசன்ட். ஸோ முக்கியமாக வந்துட்டு நைட் வந்து அவங்களுக்கு இந்த பிஃபோர் பெட் டைம் அந்த டைமில் வந்து ஒரு 200 ml மில்க் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு ஸ்லீப் இஷ்யூஸுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் மில்க் வந்து உங்களுக்கு அந்த ஒரு சூதிங்கான எஃபெக்ட் தரும் நைட்டு. ஸோ அதனால் அவங்க தூங்குறதுக்குமே நிறைய பேருக்கு தூக்கம் வராமல் இருக்கிறதும் ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு தூங்குறதுக்கும் எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லாமல் இருக்கும். அதனால் மில்க் நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஜென்ரலாகவே வந்து அவங்களுக்கு ஒரு 400 to 600 ml வந்து ஒரு நாளைக்கு நம்ம அந்த மில்க் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், அது தயிராக இருக்கலாம் இல்லை எனி டெய்ரி ப்ராடக்ட், அந்த ஃபார்ம் நம்ம கொடுக்கறது நல்லது. ஸோ அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பைசியான ஹை ஃபேட் ஐட்டம்ஸை டெஃபினட்டாக வந்து நம்ம ஏஜ் பீப்புளுக்கு கொடுக்கறத அவாய்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு நம்ம விசிபிளாக ஆட் பண்ணுற ஃபேட், அதாவது நம்ம
நம்ம டீஸ்பூன்லேயோ இல்லை ஒரு எனி ஃபார்மில் நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஆட் பண்ணுற ஃபார்ம் வந்துட்டு ஒரு 20 கிராம்ஸ்க்கு கம்மியாக தான் இருக்கணும். ஸோ 20 கிராம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டீஸ்பூனுக்கு சமம், அவ்வளோதான். ஸோ அதுக்கு கம்மியாக வந்து நம்ம ஃபேட் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். முக்கியமாக அதுவும் வந்து இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ்ன்னு சொல்கிறோம், லைக் கீ, வனஸ்பதி, அப்புறம் பட்டர், இந்த மாதிரி சோர்ஸஸை வந்து நம்ம கம்மி பண்ணி கொடுக்க வேண்டியது ரொம்ப கட்டாயம். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த சேச்சுரேட்டட் ஃபேட்ஸை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தேவையான என்சைம்ஸ் இருக்காது. ஆஸ் ஐ செட், அவங்களுக்கு அந்த டீஜெனரேஷன் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். நாட் ஜஸ்ட் ஒரு மெமரி ரிலேட்டடாவோ இல்லை, அது மட்டும் கிடையாது. ஈவன் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் லைனிங்கில் வந்து அவங்களுக்கு அந்த டீஜெனரேஷன் நடக்கும். லைக் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் செல்ஸ் வந்துட்டு இரோடாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால வந்துட்டு அவங்களுக்கு டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டியும் கம்மியாகும். ஸோ இந்த ரீசன்னால தான் அவங்களுக்கு வந்துட்டு அந்த சாஃப்ட் டயட்டையும் நம்ம அட்வைஸ் பண்ணுறோம், ஹை ஃபேட் டயட்டை அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ இதை தவிர வந்து அவங்களுக்கு இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரிச்சாக இருக்கிற ஒரு சில சோர்சஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். லைக் ஃபிஷ் கொடுக்கலாம், அதுவுமே வந்து ஃப்ரை பண்ணாமல் ஒரு நல்ல பாயில்டாவோ இல்லை ஸ்டீம்டாவோ அந்த மாதிரி கொடுக்கலாம். ப்ளஸ் omega-3 ரிச்சாக இருக்கிற ஒரு சில நட்ஸ் லைக் பாதாம், இந்த மாதிரி நட்ஸுமே வந்து அவங்களுக்கு பிரெயின் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாட் ஜஸ்ட் பிரெயின் ஃபங்க்ஷன், omega-3 வந்து ஹார்ட் ஹெல்தியான ஒரு நியூட்ரியண்ட்டும் கூட. ஸோ அவங்களுடைய ஹார்ட் ரிலேட்டட் ரிஸ்க்ஸையுமே வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி எல்டர்லி பீப்புளுக்கு அவங்களுடைய பேசிக் டயட்டில் நம்ம ஒரு பேலன்ஸ்டாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்னும் நிறைய வருடங்கள் நம்ம கூட இருக்கிறதுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஷைனி. நீங்கள் வந்து டைனியாக ஒரு விஷயம் சொல்லிட்டு போனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துற மாதிரி விஷயம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மீம் பார்த்தது தாங்க ஞாபகம் வருது. குழந்தையில வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்கும், எனர்ஜி இருக்கும், ஆனால் காசு இருக்காது, பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது. அந்த மிடில் ஏஜில் போனோன்னா பணம் இருக்கும், ஆனால் இப்போ டைம் இருக்காது, ஏன்னா வேலை பார்த்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஓல்ட் ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா டைமும் இருக்கும், காசும் இருக்கும், ஆனால் அதை பண்ணுறதுக்கு எனர்ஜி தான் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ரொம்ப சரியா வந்து சொன்னீங்க. எல்லாருக்கும் அது தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா தான். ஆனால் வந்து இந்த ஹெல்த் அப்படிங்கிறத வந்து தொடக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ரெஸ் பண்ற மாதிரியான பகுதிகள்லாம் காத்துட்டு இருக்கு. ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. திவ்யா செந்தில் நம்மளுக்காக இன்னைக்கு வந்து ஒரு இனோவேட்டிவான ஒரு ரெசிபி தான் வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க. இன்ஃபேக்ட் நீங்க வந்து சொன்னீங்க இல்லையா, அந்த டைம், வெல்த், ஹெல்த், 3 விஷயம் ரொம்ப கியூரியஸா வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும். இது என்னடா இது இந்த மாதிரி எதுவும் சொல்றாங்க, இதே ஃபார்முலா தான் இருக்குமா, வயசானாலே வந்து ஹெல்த் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோ டைப்பா அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து எவ்வளோ வயசானாலும் வந்து ஃபிட்டா ஹெல்த்தியரா இருக்கிற நிறைய பேரையும் வந்து பார்க்க முடியுது. ரொம்ப சின்ன வயசுலயே ஹெல்த்தே இல்லாத குழந்தைங்களும் நம்மளால வந்து பார்க்க முடியுது இல்லையா? நிச்சயமா அந்த டைம் வந்து இப்போலாம் வந்து ஒரு ரிலேட்டிவாக இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒருத்தருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது அவங்களோட ஹெல்த் பொறுத்த வரைக்கும். பட் எனவே நம்மளோட திவ்யா செந்தில் வந்து இந்த பகுதியில் வந்து ஒரு விஷயம் சொல்ல போகிறாங்க. அவங்கள எடுத்துகிட்டு போயிட்டு வந்து ரொம்ப காட்டு பகுதியில் விட்டால் கூட அங்கேருந்து ஒரு 4 செடியை பிச்சு ஒரு பழத்தை பிச்சு அதை வச்சு ஒரு டிஷ் பண்ணிடுவாங்க போல இருக்கு. ஸோ டெய்லி இன்னோவேட்டிவான நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து ஃபுட் அப்படிங்கிற சம்மந்தப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அப்படி என்ன ஐட்டம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட டேஸ்டி டு ஹெல்த்தியில் நம்ம வித்தியாசமான உணவுகள் நிறைய பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டி தான், பட்டர் ஃப்ரூட் டேட் மிக்ஸ். செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பட்டர் ஃப்ரூட், டேட்ஸ், கொக்கோ பவுடர், நட்ஸ், ஹனி. இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம பட்டர் ஃப்ரூட் வந்து ஸ்மூதி டைப்பில் எடுப்போம், இல்லாட்டி வந்து ஜூஸஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்ருப்போம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கொக்கோ பவுடர் டேஸ்ட்டில், ஒரு சாக்லேட் டேஸ்ட்டில் வந்து இந்த மிக்ஸ் நம்ம பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் பட்டர் ஃப்ரூட் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து டேட்ஸு, கொஞ்சமாக கொக்கோ பவுடர், ஸ்வீட்னஸ்க்காக ஹனி, தேவையான அளவு தண்ணி. இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளோட பட்டர் ஃப்ரூட் டேட் மிக்ஸ் தயாராகிடுச்சு. இதை நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன்.
கொஞ்சமாக இதில் நட்ஸ் போட்டுக்கலாம். நம்மளோட அவகாடோ டேட்ஸ் மிக்ஸ் இப்போ வந்து தயாராக இருக்கு. இந்த அவகாடோ வந்து நல்லா பழுத்த ஒரு அவகாடோ வந்து நீங்கள் பப்பாளியோ இல்லை வந்து வாழைப்பழத்து கூடயோ சேர்த்து ஒரு ஃபேஸில் மாஸ்க் மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்ல இருக்க அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து அந்த போர்ஸ்லேருந்து ரிமூவ் ஆயிரும். கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து இதில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட் இது. கண்டிப்பாக நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் நாளை வேறொரு வித்தியாசமான உணவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். திவ்யா செந்தில் அவர்களே, தேங்க்யூ ஸோ மச். டெய்லி எங்களோட ஷோவில் ஃபுட் சம்மந்தப்பட்டு நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூப்பராக கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட ஹோல் வேர்ல்டே வந்து ஒரு கிச்சனில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம் க்ரியேட்டிவாக அப்படின்ற யோசிச்சுட்டே இருக்கிறது தான் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க போல இல்லையா? இதுல ஒரு சின்ன மாடிஃபிகேஷன், ஹோல் வேர்ல்டே வந்து இந்த கிச்சனுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் மட்டும் வந்து கிடையாது, ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் நேச்சர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இயற்கை சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை தான் வந்து கிச்சனுக்குள்ள வந்து அவங்க வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறது புரியுது. அங்க ஒரு புது விஷயத்தை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக நம்ம கற்றுக்கலாம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. இது உங்களோட அபிமான நிகழ்ச்சியான ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. ஓய்வு பெற்ற எஸ்பி திரு கலைமூர்த்தி அவர்கள் நேற்று வந்து இந்த ஒரு ட்ரெயின் பிளாஸ்ட் பற்றின அந்த ஒரு ஸ்டோரி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறோம் இல்லையா? நிச்சயமா. அதாவது வந்து பல குற்றங்களுக்கான மெயின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஒரு தேவையினால தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து சொல்ல போறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ச்சியாக இந்த கதையில வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கியூரியஸாக கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த கேசஸ்லாம் நம்ம சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை செய்தித்தாளில் வந்து படிச்சிருக்கலாம். பட் நம்மளுக்கு புலப்படாத இல்லை தெரியாத விஷயங்கள்லாம் வந்து சேர்த்து அவர் வந்து ரொம்ப தொகுத்து அழகாக சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு என்ன தொடர்ச்சியாக சொல்ல போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் குண்டு வெடித்த புலனாய்வு பற்றி நான் உங்களிடம் கூறிக்கொண்டிருக்கின்றேன். ஒருத்தன் அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணவன் கொடுத்த முகவரி தவறானது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே ஏதோ ஒரு சிறிய நூலிலை புலனாய்விலே கிடைப்பதைப் போல உணர்ந்த நான் அதிகாரிகளினுடைய உத்தரவுக்கிணங்க அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கின்ற பொறுப்பை ஏற்று என்னுடைய விசாரணையை தொடர்ந்தேன். இதற்கிடையில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஈரோட்டில், காசர்கோடில், தமிழகத்தில் பல இடங்களில் பல குழுக்கள் இந்த விசாரணையை செய்தவர்கள் அத்துணை பேருமே குறிப்பிட்ட இளைஞர்களில் சிலருடைய வேலையாக இருக்குமோ என்ற ஒரு எண்ணத்திற்கே வரும்படியாக அந்த புலனாய்வு போய் கொண்டிருந்தது. அந்த சூழ்நிலையில் நமக்கு வந்து ஒவ்வொருத்தட்டையும் தனிப்பிரிவு, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தஞ்சாவூர், திருச்சி, நாகப்பட்டினம் இங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் காவல்துறையினர் பல பேர் விசாரணையில் ஈடுபட்டிருந்தோம். எல்லார்ட்டையும் தொடர்பு கொண்டு பார்க்கும்போது நம்ம வந்து இந்த சரியான கோணத்தில் தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருந்துச்சு. இப்போ நமக்கு வந்து எனக்கு தேவையானது என்னென்னா அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண ஃபேக் அட்ரஸ் கொடுத்த அந்த நபர் யார், அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா வழக்கு நிச்சயமாக புலனாய்விலே ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைத்துவிடும் என்ற காரணத்தினால் சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். நான் அந்த நுண்ணறிவு பிரிவில் வந்து 3 ஆண்டுகள் பணிபுரிந்தேன். அந்த 3 ஆண்டுகளும் வாரத்திற்கு ஒரு முறை அல்லது 2 முறை மத்திய சிறைகளுக்கு சென்று அங்கே உள்ள அடைபட்டிருக்கின்ற அந்த குற்றவாளிகள்கிட்ட எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ஏதாவது தகவல் விசாரிப்பதற்காக, தகவல் சேகரிப்பதற்காக அந்த சூப்பரண்ட்ட பர்மிஷன் வாங்கி அவர்களிடம் பேசுவது வழக்கம். இன்றும் புலனாய்வு பிரிவில் உள்ள அதிகாரிகள் தகவல் சேகரிப்பு மையமாக குற்றவாளிகள் அடைபட்டிருக்கின்ற சிறைச்சாலைகளுக்கு செல்வது எப்போதாவது வழக்கம், தேவைப்படும் போது மட்டும். அப்படி போகும்போது வழக்கமாக சில சோர்ஸ் ஏன் அவங்க நம்மகிட்ட பேசுவாங்கன்னா, ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு குடும்ப பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கும்.
எல்லாரும் குடும்பத்தில் பாசமாக இருப்பான். எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாய் பாசம், தங்கை பாசம், குடும்ப பாசம், சகோதர பாசம், பிள்ளை பாசம் என்று அதற்கு விதிவிலக்கு யாருமே கிடையாது. பிள்ளைங்க படிக்கிறது, பிள்ளைங்களுடைய மருத்துவ செலவு, மருத்துவ வசதிகள் செய்து கொடுப்பது, இதெல்லாம் ஜெயிலுக்குள்ளே இருந்து அவங்களுக்கு முடியாது. ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இதை யார் வேணாலும் செய்யலாம். எத்தனையோ இயக்கங்களை சேர்ந்தவங்க உள்ளே போய் பார்ப்பாங்க, அப்போ உதவி கேட்பாங்க, அது மாதிரிலாம் கூட செய்கிறாங்க வெளியில் உள்ளவர்களுக்கு. உள்ளே செய்வது தான் தவறு சட்டப்படி. அப்படி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது நமக்கு அவனுக்கு தெரிஞ்ச தகவலை சொல்கிறது ஒரு பெரிய தப்பு இல்லை. அது கூட சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு கொடுக்கப்படுகின்ற தகவலாகத்தான் அவர்களும் நினைப்பார்கள், நாம் அதை பார்ப்பதுண்டு. அப்போது என்னோட சோர்ஸ் நான் போய் பார்க்குறேன். உள்ள பார்க்கும்போது இந்த வழக்கை பற்றி நான் அவன்கிட்ட விவாதிக்கிறேன், இதில் ஏதாவது தகவல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கள் சர்வ சாதாரணமாக சொல்லுகின்ற சில தகவல்கள் புலனாய்விலே நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்ததுண்டு. அதில் யார் தகவல் கொடுக்குறவங்கிறத காவல்துறையினர் எப்பொழுதும் வெளியிட மாட்டாங்க. இது ஸ்பையில் ஆரம்பித்து இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா இடத்துலையும் உலகம் பூரா நடக்கிறது. அதனால தாங்க சொல்கிறேன் நான். இது எல்லாருக்கும் தெரியும். அப்படி போய் நான் கேட்கும்போது, சார் அதில் ஒரு சின்ன தகவல் எனக்கு தெரியும், ஆனால் அதை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மனிதாபிமானத்தோடு எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்னன்னு கேட்டேன். ஒரு 58 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர், அவருக்கு இதயத்தில் கோளாறு இருக்குது, அவங்க இறக்கிற சூழ்நிலையில் இருக்கிறதா எனக்கு கடிதம் வருது. அவங்கள ஏதாவது ஒரு நல்ல டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து என்ன சிகிச்சை தேவையோ அறுவை சிகிச்சை உட்பட அவங்க உயிரை காப்பாற்றிங்கன்னா உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும் சார். நாங்கள்லாம் அங்கே உள்ளே இருந்துட்டு எங்களால் பண்ண முடியல அதை அப்படின்னு சொன்ன உடனே நான் ஒத்துக்கிட்டேன். எனக்கு தெரிந்த மருத்துவர்கள் நிறைய பேர் உண்டு. நான் நேராக போய் என்னுடைய அதிகாரிகள்கிட்ட சொன்னேன், இது என்ன மூர்த்தி, யாராக இருந்தாலும் செய்வாங்க மனிதாபிமான அடிப்படையில், நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணலாம். அங்கே உள்ள அதிகாரிகளோட சொல்ல சொல்லி அந்த அம்மாவை ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லலாம், அழைச்சிட்டு போய் காமிக்க சொல்லலாம், நல்ல டாக்டர்கிட்ட பெஸ்ட் டாக்டர்கிட்ட காமிக்கணும். எல்லா அதிகாரிகளுமே காவல்துறையினரும் மனிதர்கள் தானே. உடனே எல்லோரும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. போய் அந்த அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போனால் ஒரு ஸ்மால் இதயத்தில் ஒரு கோளாறு, அந்த கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அது கொடுத்து 1 வாரம் ஹாஸ்பிட்டலில் வச்சு அந்த அம்மா நல்ல நிலைமையோட வெளியில் வந்துட்டாங்க. பெரிய நிறைவு அது. ஜெயிலில் இருக்கும்போது கூட தன்னுடைய தாயின் மீதும் அல்லது உறவினர் மீதும் எந்த அளவுக்கு பாசமாக இருக்கிறாங்கிறத பார்த்து இந்த தவறுகளை செய்யாமல் இருந்திருந்தால் இவங்கெல்லாம் உள்ளே வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னா நான் நினச்சது உண்டு. இதற்கு பிறகு நான் அந்த தகவலை பெறுவதற்காக திரும்ப போகிறேன். அதே நபரை போய் பார்க்குறேன். அந்த நபரை போய் பார்க்கும்போது அவன் சொன்னான், ஒரு பேர் அட்ரஸ் கொடுத்து வேறு ஒரு ஊர், அந்த ஊரில் உள்ள இந்த நபர் தான் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கின்ற நபர். குண்டு வெடித்த தினத்திலே அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி ஒரு அட்ரஸ், ஃபேக் அட்ரஸ்ன்னு சொல்கிறீங்கல்ல, ஃபேக் அட்ரஸ் கொடுத்தது இவன் தான். ஆனால் குண்டு வச்சது அவன் தானா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட உலகமாக தகவல் கிடைத்து விட்டது என்ற எண்ணத்தோடு நேராக போய் என்னுடைய உயரதிகாரிகிட்ட அந்த பேரையும் அட்ரஸையும் கொடுத்து, அதில் ட்ராவல் பண்ணோன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சார், அநேகமாக வழக்கு கண்டுபிடிச்சிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் எனக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்தாரு. கலியமூர்த்தி, இது ரொம்ப ஓல்டு நியூஸு, இவனை நாங்கள் ஏற்கனவே சந்தேகப்பட்டு இவனை நாங்கள் விசாரிச்சிட்டோம். இந்த சம்பவம் நடக்கும்போது, குண்டு வெடிப்பு நடக்கும்போது நீங்கள் சொல்கிற அந்த நபர் ஏற்கனவே ஜெயிலுக்குள்ளே இருந்திருக்கான். அதனால் அவனுக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களை அவன் மிஸ்கைட் பண்ணிட்டான் உங்கள் சோர்ஸ் அப்படின்னு சொன்னார். ஏன் சார் அப்படின்னு கேட்டேன். எப்படின்னு கேட்டேன். டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி இந்த குண்டு வெடிச்சிருக்கு. நவம்பர் மாதம் 7ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவத்திலே அவன் கைது செய்யப்பட்டு 1 மாதமாக சிறைக்குள்ளே இருக்கான். சிறைக்குள்ளே இருக்கும்போது இந்த குண்டு வெடிச்சிருக்கு. அவன் எப்படி இதில் ஈடுபட்டிருக்க முடியும், அவன் எப்படி இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்க முடியும்னு எனக்குமே தவறான தகவல் கிடைத்து விட்டதோ என்று யோசித்தேன். ஒரு இரவு பூரா நான் யோசித்துட்ருக்கேன். ஆனால் அவன் என்கிட்ட நடந்த விதம், ஒரு இதயத்தையே சரி பண்ணி ஒரு உயிரை காப்பாற்றிருக்கான், அவன் எப்படி நம்மகிட்ட பொய் சொல்லுவான் அப்படின்னு எல்லாருக்கும் வர்ற மாதிரி வருத்தம், கோபம் முன்னாடி வந்தால் கூட இது நிச்சயமாக அவன் தவறான தகவல் கொடுத்ததுக்கு வாய்ப்பே இல்லை. என்னுடைய காவல்துறை அனுபவத்தில் அவன் சொன்னது அது உண்மையாக தான் இருக்கணும்னு என்னுடைய மனசில் உள்ளுணர்வு சொன்னது. திரும்ப அடுத்த நாள் காலையில் ராத்திரி பூரா தூக்கம் இல்லாமல் யோசித்துட்டு அவனை பார்க்க போகிறேன். அவனை பார்க்க போனோன்னே, நீ இப்படி செய்வேன்னு நினைக்கவே இல்லை,
நீ அந்த அம்மாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது வந்து ஒரு மனிதாபிமானம். ஆனால் நீ என்னை மிஸ்கைட் பண்ணி ஒரு நல்ல காவல்துறை புலனாய்வு அதிகாரிங்கிற என்னுடைய தரம் வந்து குறையறதுக்கு நீ ஒரு காரணமாக இருந்துட்ட. தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீ சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஜெயிலுக்குள்ளே இருந்தவனை போய் நீ வந்து குண்டு வச்சான்னு சொல்கிற அல்லது ட்ராவல் பண்ணான்னு சொல்லிட்டேன்னா, சார் நான் குண்டு வச்சான்னு சொல்லலைன்னு அப்போ கூட, அந்த நபர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணான்னு நீ எப்படி சொன்னேன் அப்படின்னோடனே, என்னை நம்புங்க சார், எத்தனையோ காவல்துறை அதிகாரிகளுங்க வந்து தகவல் சேகரிக்க வருவது உண்டு. ஆனால் நான் உங்களை முழுசாக நம்புகிறேன். நான் எப்படி சார் உங்களுக்கு பொய்யான தகவல் கொடுப்பேன்? அதுவும் எந்த நபர் அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாருன்னு நான் சொன்னனோ அவனுடைய அம்மாவை தான் சார் நீங்கள் காப்பாற்றினது, என்னோட அம்மா இல்லை சார். அப்படி இருக்கும்போது எப்படி சார் நான் தவறான தகவலை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி மிகவும் அதிர்ச்சியான ஒரு விஷயத்த சொன்னான். பக்கத்து அறையில் நீங்கள் காப்பாற்றிய அந்த பெண்ணினுடைய மகன் உள்ளே இருக்கிறான் சார். அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணவன் ஜெயிலுக்குள்ளே இருக்கான் சார். அவனை நீங்கள் போய் பாருங்கள் சார். உடனே நான் கேட்குறேன், அப்போ நீ சொல்கிறதும் உண்மை தானே? நீ தப்பாக தானே தகவல் சொல்லியிருக்க? ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவன் எப்பட்றா அங்கே வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு. அவசரப்படாதீங்க சார், நீங்கள் அவனை போய் பார்த்துட்டு பேசுங்க சார் அப்படின்னா. பக்கத்தில் வந்த உடனே கும்பிட்டுட்டு அவன் நின்றுட்டு இருந்தான். அவன் கண்ணில் தண்ணி. எங்கள் அம்மாவை காப்பாற்றியதற்கு நன்றின்னு நான் எடுத்தோன்னே. தொடர்ந்து இந்த வழக்கு அவன் சம்மந்தப்பட்டதா, தகவல் பொய்யானதா, குற்றப்புலனாய்விலே முன்னேற்றம் ஏற்பட்டதா, வழக்கு கண்டுபிடிக்கப்பட்டதா இல்லையா என்பதை நாளை தொடருவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம். என்னதான் வந்து தொடர்ச்சியாக ஒரு கதையை யாராவது சொன்னாலும் அந்த பெர்ஸ்பெக்டிவ் எப்படி அதை காமிக்கிறாங்க, அவங்க எப்படி அதை பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்மளோட ஓய்வுபெற்ற எஸ்பி திரு கலியமூர்த்தி அவர்கள் இந்த விஷயத்தை பற்றி அவரோட பார்வையிலேருந்து சொல்லும் போது ஒரு தனித்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து ஒரு சின்ன ஸ்பெஷாலிட்டி நான் என்ன கவனிச்சேன் அப்படின்னா, அவரோட பார்வையில் வந்து சொன்னாலும் அதில் அந்த ப்ராட்டகனிஸ்ட் ஆன்டகனிஸ்ட்னு ரெண்டு பேருடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து சேர்த்து சொல்கிறது தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாறுது இல்லையா? இதே மாதிரி நிறைய விஷயங்கள் டெய்லி அவர் வந்து சொல்ல போறாரு. தொடர்ச்சியாக இதை பற்றி அவர் பேச போறாரு. எக்ஸாக்ட்லி. அண்ட் நம்ம இப்போ அடுத்த பகுதிக்கு தாவ போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் விட்டுறோம். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. இன்னைக்கு செய்தி துளிகள்ல வந்து மணி 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 மட்டும்தான்ப்பா. இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, என்னைக்குமே மணி தான் வந்து சூப்பர் செய்தி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு செய்தி துளிகளை பார்க்கலாம். செய்தி துளிகளில் நம்ம வார வாரம் பார்த்தீங்கன்னா இந்த டிமானிட்டைசேஷன் பற்றி தான் வந்து பேசிட்டு இருக்கோம். தடை பண்ணிட்டாங்க, ஓகே. ஆனால் அதை சுற்றி நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து எப்பயுமே நம்மளுக்கு ஏதாவது ஒன்று வந்து சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? பேர் இருக்க கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ரியாக்ஷன்ஸ் உடனே குறையும் அப்படின்னு எனக்கு தோணல. 1978 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் நோட்டெல்லாம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு இம்பாக்ட் வந்து அப்போ இல்லை. ஏன்னா நிறைய பேர்கிட்ட இப்போ அந்த அளவுக்கு காசு புழக்கமே இருந்ததில்லை அப்படிங்கிறதுனால. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லைல்ல, ஒரு குளோபலைசேஷன் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நிறைய பேரோட லைஃபையே புரட்டி போட்டுருக்கு அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. ஸோ அது மாதிரி வந்து ரொம்ப சுவாரஸ்யமான சில சம்பவங்கள் தான் இன்னைக்கு வந்து செய்தி துறைகளில் வந்து நான் சொல்ல போறேன். ஒன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ்ல தான் இது வந்து நடந்திருக்கு. மத்திய பிரதேஷ்ல பேங்க்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில்ட்ர, அதாவது ஸ்மால் டெமினைசேஷன்ஸ் வந்து இல்லாத காரணத்தினால அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்களுக்கு வந்து சேஞ்ச் மாற்றி தர்றதுக்கு கூட வந்து இல்லை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த இடத்துல இருந்த குட்டி குட்டி பசங்கள்லாம் அவங்களுடைய சேவிங்ஸ், அதாவது இந்த உண்டியல்ல வந்து காசு போட்டு வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த சேவிங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து அந்த சில்லறையெல்லாம் எடுத்துட்டு போய் வந்து பேங்க்ல வந்து கொடுத்துருக்காங்க. சில்லறை 5 ரூபாய் 10 ரூபாய் அதை மாதிரி கிட்டத்தட்ட 73,000 இந்த குழந்தைங்க மட்டுமே வந்து எல்லாருமே கலெக்ட் பண்ணி கொண்டு போய் வந்து பேங்க்ல வந்து கொடுத்துருக்காங்களாம். ஸோ வந்து அவங்களாலேயும் இதுக்கு வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது ஏன் வந்து அந்த குழந்தைங்க இப்படி பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஏரியாவில் இருக்கிற நிறைய பேர் வந்து சில்லறை இல்லாதனால வந்து சாப்பாடு கூட வாங்க முடியாது சிச்சுவேஷன் இருக்கிறத வந்து அவங்க வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அதனால அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வந்து பண்ண இந்த ஒரு விஷயம் வந்து நிச்சயமா வந்து பாராட்ட வேண்டியது இல்லையா? இந்த நேரத்தில் பர்சனலாக வந்து சென்னையில் இந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய நோட்லாம் ஏற்றிட்டு வாங்கப்பா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட், ரொம்ப குட்டி ரெஸ்டாரண்ட் தான், அவர் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த மாதிரி வந்து ரொம்ப தாராளமாக நடந்துக்கிட்டாரு. அவருக்கு இந்த நேரத்தில் நான் வந்து இன்டெரக்டாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். பட் இப்போ நியூஸுக்கு போவோம். ஸ்வீடன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸ் கேஷ் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு கண்ட்ரி வந்து இப்போ உலகத்திலேயே அவங்க தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து கேஷ் கொடுத்து வாங்குறது, கேஷ் கையில் வச்சுக்கிறது அப்படிங்கிற பற்றி நிறைய பேர் யோசிச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
பட் ஸ்வீடன்ல என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, அங்க இருக்கிற கடைக்காரங்களாம் அங்க ரூல்ஸ்லாம் இல்லைங்க, இந்த காசு செல்லாது அப்படி இப்படின்னு. ஆனா இப்பவே வந்து பாத்தீங்கன்னா, சாரி சார், ப்ரெஃபரபிளி கேன் யூ யூஸ் யுவர் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கார்டை யூஸ் பண்ண வைக்கிறாங்களாம். இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, IMF இல்லையா, அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலகத்துக்கே இந்த மாதிரி டிஜிட்டல் கேஷ் வந்தா அது வேர்ல்ட் எக்கனாமிக் வந்து ரொம்ப நல்லது. பிளாக் கரன்சி அப்படிங்கிறது வந்து நிறைய இருக்கு, அந்த பேரலல் எக்கனாமி இருக்காது. ஸோ டிஜிட்டல் கேஷ் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் வந்து ஸ்வீடன்ல இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறது வந்து பாராட்டுக்குரிய விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. பட் எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலா இது எல்லா கண்ட்ரீஸ் அண்ட் கல்ச்சர்ஸ்க்கும் வந்து சூட் ஆகும் அப்படின்னு தெரியல இல்லையா? நிச்சயமா. ஆனா ஸ்வீடன் வந்து பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 90% மேல வந்து இந்த மாதிரி கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன்ஸ் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க முன்னேறின கண்ட்ரிங்க, அவங்க வேற மாதிரி லைஃப் ஸ்டைல். சோ அதே மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆப் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து டைம் நிச்சயமா வந்து பிடிக்கும். சோ அதுக்கு வந்து கொஞ்சம் வந்து பொறுமையா நம்ம அப்படியே வந்து வரலாம் அப்படின்னு வந்து சொல்லும்போது, அடுத்த மணி சம்பந்தப்பட்ட நியூஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஜார்க்கண்ட் சம்பந்தப்பட்ட நியூஸ். ஜார்க்கண்ட்லயும் அந்த இடமும் தானே, எல்லா இடத்துலயும் தான் வந்து தடை பண்ணிட்டாங்க. ஸோ ஜார்க்கண்ட்ல வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அங்க அதிகமா வந்து விவசாயிகள் தான் வந்து இருந்திருக்காங்க. ஆனா ஒரு கியூல வந்து நின்று கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் நின்னா மட்டும்தான் அந்த ஏடிஎம்ல வந்து போயிட்டு காசு எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா சென்னை மாதிரிலாம் வந்து கிடையாது. சிட்டிஸ்ல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முட்டு சந்துக்கும் ஒரு ஏடிஎம் இருக்கும், பேங்க்ஸ் நிறைய இருக்கும். பட் அங்க ஜார்க்கண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட். ஒரு பெரிய ஊருக்கு ஒரே ஒரு பேங்க், ஒரே ஒரு ஏடிஎம் அந்த மாதிரி இருந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லைன்ல வந்து 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் வெயிட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுனால போய் அவங்களால வந்து உழவு தொழிலை வந்து பார்க்க முடியாம வந்து இருந்திருக்கு ஃபார்மர்ஸ்னால. இதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட பேரை வந்து ஒரு கல்லில் வந்து எழுதிட்டு அதை கொண்டு போயிட்டு பேங்க் வாசல்லையோ இல்லை ஏடிஎம் வாசல்லையோ லைனாக வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு பிக்சர் எடுத்து ஒருத்தர் வந்து பயங்கர வந்து வைரலாக வந்து மாற்றி விட்டுருக்காரு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த ஏடிஎம் வாசல் வந்து கல்லாக அடிக்க வச்சிருப்பாங்க. எல்லாத்துலேயும் வந்து அவங்க பேரை வந்து போட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட டேர்ன் வர்ற வரைக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட நிலத்துல வந்து வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. அவங்க டேர்ன் வருதுன்னு முன்னாடி இருக்கிற ஆள் வந்து சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து போயிட்டு இருக்காங்களா. ஸோ அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? நைஸ். இன்னொரு பிக்சரும் நான் பார்த்தேன் பேரலா, எனக்கு இது சொன்ன ஞாபகம் வந்துச்சு. 2 லைன் நிற்குது, ஒன்றும் லாங்கா இருக்கு, இன்னொன்று லாங்கா இருக்கு. அதை பிக்சர் எடுத்து போட்டிருக்காங்க. ஏன்டா அது வைரல் ஆச்சு அப்படின்னு கேட்டா, ஒன்று வந்து இது மாதிரி பேங்க்குக்காக நிற்கிற லைன்னா, இன்னொன்று பக்கத்திலே, அதாவது நம்மளுக்கு பக்கத்து மாநிலத்தில் எடுத்த ஃபோட்டோ இது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மதுக்கடையில் நிற்கிற லைன், அவங்க ஊரில் வந்து மதுக்கடை வந்து லைனில் நின்று தான் வந்து வாங்கலாங்களா. ஸோ இந்த 2 பிக்சரையும் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அடடா இங்கேருந்து காசு எடுத்துட்டு உடனே இங்கே போய் லைனில் நிற்கிறாங்க போல இருக்கு, அப்படிதான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு சொல்லலாம். பட் எனவே இப்போ சைனாவை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். சைனா என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க கண்ட்ரி மாதிரி தெரிஞ்சாலும் அது ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி அப்படிங்கிறனால வந்து அடக்குமுறை அப்படிங்கிறது டிஜிட்டல் லெவல்லையும் இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லலாம். உலகத்தையே ஹேக் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அப்போ அவங்க ஆட்களை எந்த அளவுக்கு மானிட்டர் பண்ணுவாங்க. இந்த ஹோல் இன்டர்நெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் லேயர் ஆஃப் சென்சர்ஷிப் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவில் டிசைட் பண்ணியிருக்காங்களாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் சேர்ந்து டிசைட் பண்ண விஷயமா இருந்தாலும் அங்கே இருக்க மக்களுக்கு இதில் சுத்தமாக விருப்பமே இல்லையா. ஏன்னா ஏற்கனவே சைனாக்கு வரக்கூடிய இன்டர்நெட் நியூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபில்டர் ஆகி தான் வருது. இப்போ இல்லை 2வது லேயர் ஆஃப் சென்சர்ஷிப்னா நாங்கள் என்னப்பா பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இப்போ அந்த யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்றோன்னு நம்மளுக்கு இந்தியாவில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து சைனா தாங்க. சைனாக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் அண்ட் 3வது ஒரு கண்ட்ரி, அதை வந்து கேட்டாலே நீங்களாம் ஆச்சரியப்பட்டுருவீங்க, டைவான். டைவானோட வளர்ச்சியை பார்த்து வந்து மற்ற நாடுகளே பொறாமப்படுற அளவுக்கு இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத டைவான் பண்ணிட்டு இருக்காங்களாங்க. ஆனால் இந்த சைனா மாதிரிலாம் இல்லைங்க, டைவானில் கொஞ்சம் ஃப்ரீயாக எல்லாருமே சுதந்திரமாக ஜாலியாக தான் இருக்காங்க. விட்டா வந்து சைனா வந்து கொரியாவுக்கு வந்து போட்டியா வந்துருவாங்க போல இந்த மாதிரியான விஷயங்கள்ல. ஸோ இதை பத்தி வந்து பேசிட்டு இருக்கும்போது, அதாவது ஒரு செய்தி வந்து ஒருத்தருக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும், ஒருத்தருக்கு வந்து துக்கத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனா வந்து இந்த டிமானிட்டைசேஷன், அந்த பணத்தை வந்து தடை பண்ணதுனால எல்லாரும் அச்சச்சோ அப்படின்னு வந்து சொல்லும் போது ஒருத்தர் மட்டும் வந்து துள்ளி குதிச்சிருக்காரு. யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒடிஷாவை சேர்ந்த மிஸ்டர் அனில் கபூர் அவர்கள். இவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த பணத்தை வந்து அப்பப்போ வந்து தடை பண்ற நிகழ்வுகள்லாம் நடந்துட்டே வருது இல்லையா. ஸோ அப்படி வந்து எந்தெந்த நோட்டெல்லாம் தடை பண்றாங்களோ அதுல இருந்து ஒரு காப்பி எடுத்து அவர் வந்து சேமிச்சு வச்சுப்பாராம். ஸோ இந்த மாதிரி வந்து பிஃபோர் 1947ல இருந்து ஒரு தடவையும் வந்து ஒரு ரூபாய் நோட்டுகளையும் நாணயங்களையும் வந்து தடை பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாத்தையும் வந்து சேவ் பண்ணிட்டே வந்தாராம். ஸோ 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு வந்து தடை பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அவரோட கலெக்ஷன் வந்து சேர்த்து வச்சிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட வந்து என்னென்ன நோட்ல நம்ம வந்து மறந்துட்டு இருக்கோமோ இல்லை நம்மளுடைய சப்கான்ஷியஸே வந்து மறந்துருக்கோமோ வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே வந்து அவரோட டிஸ்பிளேல வந்து வச்சிருக்காரு. ஸோ யூகேஜி ரஃப் நோட் கூட வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுங்க. இருக்கலாம். யா அண்ட் எந்த மியூசிக் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பாடல்களையும் பண்ணக்கூடிய ஒரு ஆள், அதாவது காதலாக இருக்கட்டும், இல்லை கோவமாக இருக்கட்டும், சோகமாக இருக்கட்டும், மழையாக இருக்கட்டும், வெயிலாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே டெபிக் பண்ணுற மாதிரி மியூசிக் போடுற ஒருத்தர்னா நீங்கள் யார் ஞாபகப்படுத்து? எல்லாருமே ராஜா சார் தானே சொல்லுவாங்க. ஆனால் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பாட்டிலேயே எல்லா சீசன்ஸையும் கொண்டு வந்துட்டார் அவரோட பாட்டில்.
வரலாற்றுல அப்படின்னு சொல்லலாம். விவால்டி, ஆண்டோனியோ விவால்டி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக்கல் ஜீனியஸ், அவர் வந்து ஒரு மியூசிக் கம்போசர். அவர் ஒரு வயலின் பீஸ் வந்து 1723ல பண்றாரு. அதாவது அது பேர் வந்து 4 Seasons அப்படிங்கிறது. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் பீஸ் பத்தி எல்லாருமே பேசுறாங்க, அதை பத்தி ரெஃபரன்ஸ் நிறைய இடத்துல இருக்கு. இன்னைக்கு வரை நிறைய படங்கள் அதை யூஸ் பண்றாங்க. ஏன் நம்ம தமிழக ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க விவால்டியோட 4 Seasonsல வந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறாங்க. என்னப்பா சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா? அது ரொம்ப சிம்பிளா அதோட பேர்லேயே இருக்கே, 4 Seasons, ஆட்டம், ஸ்ப்ரிங், வின்டர் அண்ட் சம்மர். இந்த 4 சீசனையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் ரொம்ப விலாவரியா நம்மளுக்கு மியூசிக்லேயே வந்து விளக்கியிருப்பாங்க. எந்த ஒரு வார்த்தையும் கூட இல்லைங்க, ஃபுல்லாக மியூசிக்லேயே அந்த மாதிரி சீசன்ஸ் மாறிட்டே இருக்கிறதுனால ஒரு சீசன்லையும் அதை மியூசிக்கலாக சவுண்டாக டெபிக் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு கேட்குறப்பவே அந்த சீசனுக்குள்ளே போய் கடந்து வந்த மாதிரி இருக்கும். ஸோ தொடர்ந்து இந்த 4 சீசன்ஸையும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு பிளிஸ்ஃபுல்லான ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இட்டாலியனான இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெனிஸில் பிறந்திருந்தாலும் நெதர்லாண்டில் வந்து ஆம்ஸ்டர்டாமில் இதை வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. அவர் இன்னைக்கு வரைக்கும் பெருசாக பேசப்படுற ஒரு இசை அப்படிங்கிறதுனால அந்த பீஸை இது வரைக்கும் நீங்கள் கேட்காம இருந்தீங்கன்னா இன்றைக்கே போய்ட்டு அந்த மாஸ்டர் பீஸை கேட்கணும் அப்படின்னு சொல்லலாம். விவால்டியோட 4 Seasons. சூப்பர். இந்த விவால்டியோட 4 Seasons வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பா ஒரு blissful feeling வந்து கொடுக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் காலை வேளையில கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது தொடர்ந்து உங்களுக்காக ஒரு தோரதுரை காத்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு ரொம்ப பிளிஸ்ஃபுல்லா, பாசிட்டிவா, ரொம்ப ஸ்போர்ட்டிவா இந்த நாள் ஆரம்பிங்க. அஃப்கோர்ஸ் ஒரு பாட் ஃபுல்லா கேட்டே இருந்தா ஒரு நாள் ஜாலியா இருக்கும்ல, அந்த மாதிரி உங்க நாளும் ஜாலியா இருக்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். திருப்பி நாளை காலை உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா சொல்லிட்டு எஸ்கேப் ஆக போகிறது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருண் மற்றும் சாமி ஆன் ஸ்பிரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா.